திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன், தேவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், தேவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த என் கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், தேவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன், தேவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் பாருங்கள், சௌரி குமாரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கே ஒரு நன்றி சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஹல்லேலூயா நன்றி மறப்பது நன்றல்ல. ஹல்லேலூயா. தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தை நாங்கள் வாசிக்கின்ற வேளையிலே எல்லாம் தேவனுக்கு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியம் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா. அந்த சாட்சியாகிய ஒருவன் அங்கே அந்த தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியாய் சொல்லாவிட்டால் கூட அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை ஹல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் சாட்சியாய் சொல்லாவிட்டால் அது கூட பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே கூட பாருங்கள், தேவன் தான் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. என்ன அங்கே ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக, நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல குடும்பங்களுக்காக, நல்ல வீடுகளுக்காக, ஹல்லேலூயா, நல்ல ஆரோக்கியத்துக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக,
ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சகோதரியோடு நான் பேசுகின்ற வழியில் சொன்னேன், தேவன் எனக்கு கொடுத்த ஒரு காலத்திலே அலைந்து தான் திரிந்தேன், அனாதையாக அலைந்து தான் திரிந்தேன். மிகுந்த கொடூரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சாவுகள், மரணங்கள், ஹல்லேலூயா, மரண பயங்கள், அனாதையான காரியங்கள், ஹல்லேலூயா, ஒருவரும் என்னை தேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆனால் இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, ஹல்லேலூயா, அதை முற்காலத்தை விட பிற்காலம் நன்றாய்த்தான் இருக்கிறது. அருமையான பிள்ளைகள் எனக்கு கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கீழ்ப்படுகிற பிள்ளைகள், சிறிய காரியமாக இருந்தாலும் கூட மேசி எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படுவா. ஹல்லேலூயா. அதை அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அவவே அந்த ஒரு பயந்த ஒரு பிள்ளை, தேவனுக்கு ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய வயதிலேருந்து ஊட்டி ஊட்டி காரியங்களை சொன்னதன் காரியத்திலே அந்த பிள்ளைகள் அப்படி இருக்கிறார். எனக்கு அருமையான கணவரை தேவன் கொடுத்திருக்கிறார். என்னுடைய அருமையான மேனுவல், சாப்பிட்டியா எப்பொழுதும் கேட்பான், சாப்பிட்டியான்னு கேட்பான். யூ ஏட் மம்மி. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுடைய இருதயத்திலிருந்து வந்த நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் நன்றியாய் நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அதுவும் தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில வேளை என்னுடைய மகள் என்ன செய்வான்னு சொன்னால், ஃபோட்டோக்களை போடுவா, பிள்ளைகளுடைய ஃபோட்டோக்களை போடுவா. அப்பொழுது நாங்களும் அதை சென்ட் பண்ணுவோம். என்னுடைய சகோதரி ஊரில் இருக்கிற சகோதரி சொல்லுவா, அந்த அப்படி ஃபோட்டோக்களை போடக்கூடாது, ஏன்னா அந்த நாவூரன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஈவில் ஐயா. அப்போ என்னுடைய உறவினர் ஒருவர், அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அவர்கள் போடுவதில்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா அது நாவூறு பிடிச்சிடுமா. இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் நாவூறு. ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் ஹல்லேலூயா பிசாசு வந்து பிடிச்சிடுமண்டு. ஹல்லேலூயா. இது பிசாசுக்கு மகிமை இல்லை, தேவனுக்கு மகிமை. தேவன் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லுகின்ற வேளையில் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. சத்ரு அந்த காரியத்தில் கரம் போடவே முடியாது. ஹல்லேலூயா. அதனுடைய நன்றி சொல்லுகிற இருதயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனுடைய சொல்லப்படுகிற தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு, மிகவும் கவனமாயிரு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஏதோ ஒரு சாதாரணமான வாழ்க்கை, லேசான வாழ்க்கைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சாதாரணமாக நாங்கள் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமான வாழ்க்கைன்னு சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. அதி உன்னதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் எங்கள் பக்கத்திலே இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்கிற ஆண்டவர், நீதி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு சகோதரனாகி ஒருவன் கூட வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவனுக்கு நாங்கள் உதவி செய்யாவிட்டால், அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அது கூட பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பாதைகளுக்கு கூடாக நீங்கள் கடந்து செல்லலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற வேத வசனங்கள் அறுவடை. ஹல்லேலூயா. ஹார்வெஸ்ட், அறுவடையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், வேதத்திலே அறுவடை என்ற வார்த்தை இல்லை, அறுப்பு என்று போடப்பட்டிருக்கும். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருந்த வேளையிலே அயல்வர்கள் மத்தியிலே இந்த அறுவடை என்று சொல்ல மாட்டார்கள், அறுப்பு என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஏதாவது வந்து ஒரு பேட் வேர்ட் மாதிரி. ஹல்லேலூயா. ஆனபடியே அந்த வேர்டை பாவிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த அறுப்பு என்கிற வார்த்தையை நான் அறுவடைன்னு சொல்லி தான் நான் பார்க்க போகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுமா. அது செய்தால் அது விளையுமென்று சொல்லுவார்கள், அது பெருக்கத்தை உண்டு வேண்டும் என்று. ஆனால் நன்மை செய்தாலும் அது அது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நியமனம். ஹல்லேலூயா. ஒரு கட்டளை. எதை நீங்கள் செய்தாலும் கூட ஹல்லேலூயா, நன்மை செய்தால் நன்மை என்ன செய்யும்? வாசற்படியில் படுத்திருக்கும். ஹல்லேலூயா. தீமை செய்தாலும் வாசற்படியில் படுத்திருக்கும், நன்மை செய்தாலும் நமக்கு முன்பாகத்தான் அது சென்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அதை நன்மையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கும் அந்த திடத்தை சொல்ல வேண்டும். யோபுனுடைய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவன் அங்கே மற்றவர்களுக்கு திடம் சொன்னான் என்று. ஹல்லேலூயா. திடம் சொல்கிறதுனா தைரியப்படுத்துறது. ஹல்லேலூயா.
அடிக்கடி எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஹல்லேலூயா. அங்கே திடன் இல்லாதவனுக்கு நாங்கள் திடத்தை சொல்லுகின்ற வேளையிலே அவனுடைய இருதயம் என்ன செய்யும்? உற்சாகப்படும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே 22வது வசனத்திலே இன்றைக்கு சகோதரன் சகோதரியும் வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரியாவும் கணவரும். யூ கேம் டு அவர் சர்ச், but today we don't have any translator, but I have no experience about both languages to speak. Hallelujah. அப்படினால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அறுவடையை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. மேர்சி முடிந்தால் அந்த இங்கிலீஷில் அதை போட்டிங்கன்னா நல்லது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலேயே ஹல்லேலூயா. அங்கே நோவாவுடைய காலத்தில் என்ன செய்கிறது? மழை பெய்கிறது. ஹல்லேலூயா. பூமி முழுவதும் மழை, எல்லா உயிரினங்களும் மரித்து போய்விட்டது. அதுக்கு பிற்பாடு நோவா என்ன செய்கிறார்? வெளியே வந்து அவர் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். ஹல்லேலூயா. முதல் வந்த காரியம் என்ன? நான் நன்றி சொன்னதை பற்றி சொன்னேன். இங்கே நோவா என்ன செய்கிறார்? பலியிடுகிறது என்றால் நன்றி சொல்லுவது. ஹல்லேலூயா. இன்றைய பாருங்கள், ஜூத ஜனங்கள் அன்றைக்கு செய்த ஆடையும் மாடையும் பலியிடுவதில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே 1000 ஸ்தோத்திர பலிகளை அங்கே சாலமோன் செலுத்தினான். ஹல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கு அவர்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார். ஸ்தோத்திர பலி என்பது நன்றி பலி. ஹல்லேலூயா. தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறது அங்கே தேவனுக்கு விருப்பமான ஒரு சுகந்த வாசனை. அடுத்தது பாருங்கள், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதவைகளாக இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஃபேமிலி டே. ஹல்லேலூயா. அதற்காக சகோதரி தசாவும் சகோதரன் கிருபாவும் சாப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது அங்கே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாதவைகளாக இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களை நான் சங்கரிப்பதில்லை. அடுத்த வசனம் பாருங்கள், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுவடையும் சீதளமும் உஷ்ணமும் கோடகாலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு இந்த சினோவை பார்த்தீங்கள். இந்த சினோ இப்படியே இருக்குமா? ஹல்லேலூயா. இந்த மாதம் தொடங்கி இருக்குமா? மார்ச் மாதம் இருக்குமா? ஏப்ரல் மாதம் இருக்குமா? மே மாதம் இருக்குமா? இருக்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு சீசன். ஹல்லேலூயா. இது ஒரு சீசன். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், இன்றைக்கு பகல் இருக்கிறது, இரவுக்கு இரவு வருமா? இரவு வராதா? இரவு வரும். ஹல்லேலூயா. இது நியமம், தேவனுடைய கட்டளை, இது மாறாது. ஹல்லேலூயா. பகலும் இரவும் வந்தேதான் தீரும். ஹல்லேலூயா. மாரியும் கோடையும் வந்தேதான் தீரும். அதே போல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விதைப்பும் அறுப்பும், விதைக்கிறதும் அறுவடையும். சில விட நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், சில விட நான் கூட யோசிக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. தீயோர் கூட நன்றாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தீயோர் விதைப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். நாங்கள் விதைத்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. சௌரன் அசோக் கேட்கிற கேள்வியை நானும் கேட்பதுண்டு. ஏன் ஆண்டவரே நாங்கள் விதைக்கிறோம், ஏன் அறுவடையை காணவில்லை? ஆனால் தொடர்ந்து அதை காரியத்தை செய்யணும். ஏன்னு சொல்லிச்சோன்னா தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அப்பாவுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஹல்லேலூயா. பூமி உள்ள நாளளவும் விதைக்கின்ற விதையும், நீங்கள் நன்மைகளை விதைத்தால், ஹல்லேலூயா, இரக்கத்தை விதைத்தால், அன்பை விதைத்தால், ஒருவர் விசாரிக்கிற காரியங்களை விதைத்தால், ஹல்லேலூயா, அதெல்லாம் அறுவடையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் வெள்ளக்காரர் தீமையான காரியம் சொல்லவே மாட்டேன். ஆனால் நன்றாய் உடுத்தி இருந்தால் வெள்ளக்காரருக்கு சொல்லுவேன், ஹல்லேலூயா, யூ லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஹல்லேலூயா.
அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், யூ மேக் மீ டுடே பிளஸ்ஸிங், ஹalleluya, ஹாப்பி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு விதியை நாங்கள் விதைக்கின்ற வழியில் அது அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தெம்பை கொடுக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஹalleluya. அதே போல தான் இந்த விதை மண்ணிலே விழுந்தால் ஹalleluya அது அறுவடையை கொண்டு தான் வரும். ஹalleluya. கொஞ்சம் நேரம் எடுக்கிறது, ஆனாலும் வரும். ஹalleluya. அந்த அறுவடை வந்துதான் தீரும். ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது என்னென்றால், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100 மடங்கு பலனை கொண்டு வருகிறதாம். ஹalleluya. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் 100 மடங்கு பலனை கொண்டு வருகிறது. நான் ஆண்டவரிடத்தில் கேட்பது, ஆண்டவரே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? ஹalleluya. அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னன்னு சொன்னால், நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே அதை காத்து கொள்ளுகின்ற வேளையிலே ஹalleluya அந்த விதையை நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே நாங்கள் காத்து கொள்ளுகின்ற வேளையிலே அந்த விதைக்குரிய பலன், அந்த அறுவடை வந்தே தீரும். ஹalleluya. அந்த அறுவடை வந்தே தீரும். ஹalleluya. நேற்றைய நாளிலே நான் மர்சியோடு பேசுகின்ற வேளையில் சொல்லிச்சது, நான் அப்பாவை கேட்டு நான் நாளைக்கு சின்னோண்டு நான் எப்படியே நாங்கள் ஏன்னு சொல்லிச்சுன்னா, இது ஒரு விதை. ஹalleluya. நாளைக்கு அவர்கள் வளருகின்ற வேளையிலே அவர்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற வேளையில் அவர்களுக்கு தெரியும். ஹalleluya. அம்மாவும் அப்பாவும் என்னத்தை செய்தார்களோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இருதயத்தில் அந்த ஒரு விதியை நாங்கள் எந்த செய்தாலும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அதை நீங்கள் விதியாக எண்ணுவீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அது சிறப்பாக இருக்கும். ஹalleluya. ஆனபடினால் விதைப்பு விதை ஒரு நாளும் ஹalleluya பலனை கொண்டு வராமல் இருக்கவே முடியாது. இது ஒரு நியமம். ஆண்டவர் இந்த பாருங்கள், இந்த விதியையும் அறுவடையும் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அந்த இயற்கையான காரியங்களை வைத்து ஒப்புவமை காட்டுகிறார். ஹalleluya. பார், பகலை பார், இரவை பார், மாரியை பார், கோடியை பார். இந்த நியமனங்கள் எனக்கு முன்பாக ஒளிந்து போகிறதா? உனக்கு முன்பாக வைத்திருக்கிற பூமியில வைத்திருக்கிற அந்த நியமங்கள் ஒளிந்து போகிறதா? யோசித்து பாருங்கள். ஹalleluya. ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஹalleluya. அதே போல நீ விதைத்த விதைகளுக்குரிய அறுவடையை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. ஹalleluya. யோபுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை விசாரித்தான், தன்னுடைய மனைவியை விசாரித்தான், தன் பிள்ளைகளை விசாரித்தான். ஹalleluya. விதவைகளை விசாரித்தான். ஹalleluya. எத்தனையோ காரியங்களை அவன் நன்மையாய்த்தான் செய்தான். ஆனால் இடையிலே அவனுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்தது. ஆனால் தேவன் அவனை கைவிடவே இல்லை. ஹalleluya. அந்த விதைகளுக்குரிய பலனை தேவன் கொண்டு வந்துதான் சேர்த்தார். ஹalleluya. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாங்கள் அந்த விதைகளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஹalleluya. அங்கே யோவானுக்கு எழுதின நிருபம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பாருங்கள். ஹalleluya. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஹalleluya. அங்கே பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் வாழ்க்கை. ஹalleluya. தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹalleluya. அவர் என்னை பார்த்து கொள்வார். நான் விதைக்கிறேன், நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் அந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வார். ஹalleluya. அங்கே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே ஹalleluya என்ன சொல்லப்படுகிறது? விதைக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காய் பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். ஆமென். ஹalleluya. அப்போ அறுவடை காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? ஹalleluya. நாங்களே சிலவளை என்ன யோசிக்கிறோம்? அது விதை. வேத வசனம் சொல்லுகிறது விதைக்கின்ற காரியங்கள், நன்மை செய்கிற காரியங்கள் விதை. அதே போல ஹalleluya தேவனுக்காக நாங்கள் கொடுக்கின்ற காரியங்கள் விதைகள். ஹalleluya. ஆனால் விதையை விதைத்து விட்டு ஒரு விவசாயி என்ன சொல்லுகிறார்? அதுக்கு 4 மாதம் செல்லும், 5 மாதம் செல்லும் சொல்லி அவரே புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அதைத்தான் நீங்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன, 4 மாதம் என்று செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? ஹalleluya. இன்றைக்கு ஸ்னோ ஒட்டுது, இன்றைக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஹalleluya. இன்றைக்கு மழை பெய்கிறது, ஜனங்கள் வர மாட்டார்கள். இப்படியே பாருங்கள்,
சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுதே இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுவடைக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விசுவாசத்தோடு பாருங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வயல் நிலம் விளைந்திருக்கிறது, நான் செய்கிற நன்மை என்கிற விதைகள் விளைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எனக்காக அந்த வயல் நிலம் விளைந்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விதைப்பும் அறுவடையும் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. கர்த்தர் எனக்கு ஆண்டவராயிருக்கிறார், என் தகப்பன் எனக்கு ஆண்டவராயிருக்கிறார். அவர் விதியை அளித்தவர், அதை பெருக பண்ணி அதை என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், விதைக்கிறவனும் அறுவடை செய்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுவடை செய்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்கான பலனை அங்கே சேர்த்து கொள்கிறான். அப்போ 2 பேரும் ஹல்லேலூயா, அதாவது விதைக்கிறவனும் அறுவடை செய்கிறவனும் அங்கே சந்தோஷப்படத்தக்கதாக தேவன் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் அன்புள்ளவர்களே, அங்கே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே அந்த பின்பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதி. ஹல்லேலூயா. அறுக்கிறவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளிலே பட்டது. ஹல்லேலூயா. அறுக்கிறவர்களுடைய, அறுவடை செய்கிறவர்களுடைய ஹல்லேலூயா கூக்குரல் சேனைகளின் கர்த்தரின் செவிகளில் அங்கே பட்டது. ஹல்லேலூயா. செவிகளில் பட்டது. அன்புக்குரியவர்களே, அறுவடை காலம் ஒன்று இருக்கிறது, விதைக்கின்ற காலம் ஒன்று இருக்கிறது, அறுவடை காலம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த அறுவடை செய்கிறவர்களுடைய அந்த கூக்குரல் அங்கே ஆண்டவருடைய செவிகளில் பட்டதாம். அதுக்கு முன்பாக நீங்க பாருங்கள், இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரர்களுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. ஹல்லேலூயா. அந்த கூலியை நாங்கள் வைத்துக்கொள்வோமாக இருந்தால், ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருந்தால் அது கூட என்ன செய்யுமாம்? சத்தமிடுமாம். ஹல்லேலூயா. அந்த கூலி சத்தமிடுமாம். வெளிப்படுத்தலே போடப்பட்டிருக்கிறது பாருங்கள், அங்கே பலிபீடத்தின் கீழே அந்த கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்களுடைய அந்த ஆவி கூட கூக்குரலிடுறதாம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் எங்களுக்காக நீர் பழி வாங்காமல் இருப்பீர்னு சொல்லி அந்த வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. அதே போல பாருங்கள், அங்கே ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டது, காயினை நோக்கி ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த ரத்தம் கூப்பிட்ட ரத்தத்துக்கு தேவன் செவிசாய்த்து என்ன செய்தார்? ஹல்லேலூயா. காயினிடத்தில் வந்து கேட்டார், நீங்கள் கூட விதைக்கிற விதைகின்ற காரியங்கள் அந்த அறுவடை காலத்திலே, ஹல்லேலூயா, அந்த அறுவடை அங்கே தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. எங்கே இந்த ஜனங்களுடைய அறுவடை? எங்கே இவர்கள் விதைத்தார்களே அந்த விதைத்தவர்களுடைய அறுவடை எங்கே என்று சொல்லி ஜனங்கள் நோக்கி பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. நோக்கி கூப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய கிருபாக ஓய்ட் பண்ணிட்டு என்னடா பேச்சு வாங்க வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுவும் ஒரு விதை தான். ஆனபடினால் பாருங்கள், நீங்கள் விதைத்திருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்குரிய அறுவடை, ஹல்லேலூயா, அது கர்த்தரை நோக்கி சத்தம் போடுகிறது. அது கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எங்கே இவர்களுக்குரிய அறுவடை எங்கே? ஹல்லேலூயா. இந்த விதைக்குரிய அறுவடை எங்கே? ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாங்கள் விதைத்து விட்டோம், இந்த அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையேன்னு சொல்லி நாங்கள் யோசிக்க கூடாது, கலங்க கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து 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 நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஹல்லேலூயா, விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 46வது வசனம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த அறுவடை அங்கே தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு கண் தெரியாத ஒருவன், ஹல்லேலூயா, பார்வையற்ற ஒருவன் அங்கே அவன் அங்கே தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே, ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. 46
பின்பு அவர்கள் எரிக்கோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிக்கோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேய் என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேனா இயேசு வருகிறது என்று கேள்விப்பட்டு அங்கே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஹல்லேலூயா. அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஹல்லேலூயா. வாயை மூடு, சத்தம் போடாதே, ஹல்லேலூயா, பாடாதே, துதிக்காதே, ஹல்லேலூயா, அந்நிய பாஷையை பேசாதே, இப்படியெல்லாம் ஜனங்கள் சத்தம் போடுவார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த குருடன் அவனுக்குத்தான் தெரியும் அவனுடைய தேவை எப்படி என்று. ஹல்லேலூயா. என்னை பொறுத்தவரையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சபை, என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய இப்போ பேர பிள்ளைகளும் வந்துட்டார்கள். அவர்கள் நான் சும்மா பேசாமல் இருக்க என்னால் முடியாது. ஹல்லேலூயா. சில பேர் எப்படி இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் வந்து விட்டால் ஹல்லேலூயா என்னால் பேசாமல் இருக்க முடியாது. இப்போ எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு தஞ்சம் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சில குடும்பத்துக்கு இப்போ இந்த நம்முடைய திருச்சபையில் குமாரிக்கும் எனக்கும் வேறு யாருக்கு எப்படி இருக்கிறார்களோ தெரியல. ஹல்லேலூயா. ஒருத்தரும் இல்லை, சொந்தம் பந்தம் ஒருத்தரும் இல்லை, எங்களுடைய குடும்பங்கள் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆனபடினா நாங்கள் தான் இன்னும் ஆண்டவரை பிடித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவரிடத்தில் தான் சொல்லுவோம், அவரே தஞ்சமாய் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அந்த குருடன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். அதுபோல தான் அறுவடை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் யோசிக்க கூடாது, ஐயா நான் விதைத்து விட்டேனே, இன்னும் அதுக்குரிய பலன் இல்லையே சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஹல்லேலூயா. அறுவடை வருகிற சொல்லுங்கள் வாயை திறந்து, நான் விதைத்திருக்கிறேன், அந்த அறுவடை எனக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, விதைக்கிறவர்கள் மேல்தான் சத்துருவானவனுடைய கண்ணும் அங்கதான் நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. யோபுவின் மேல்தான் சத்துருவானன் கண் வைத்தான். வேத புத்தகத்தில் என்ன லாபான் மேலும் ஆமான் மேலும் கண்ணை வைத்து கொண்டிருந்தான் சத்ருவானவன். ஹல்லேலூயா. யோபு என்கிற மனுஷன் அங்கே தேவனுக்காக விதைத்தான், தேவனுக்காக நன்றியா இருந்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி என்ன செய்தான்? அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தான், பலியிட்டான். அவன் மேல் தான் சத்ருவானன் கண் வைத்தான். ஆனபடினால் நீங்கள் யோசிக்க கூடாது, ஹல்லேலூயா உங்களுக்கு ஒருவரும் இல்லை, நான் விதைத்திருக்கிறேனேன்னு சொல்லி நீங்கள் கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளித்தவர் அதை விதியை அழித்து அதன் பலனை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குள்ளன் என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. அவன் கூப்பிடுகின்ற வேளையிலே அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அறுவடையை ஒருவராலும் தடுக்க முடியாது. சொல்லுங்கள், அறுவடையை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் விதையை விதைத்தால் அதை போய் நீங்கள் பாருங்கள், நாங்கள் விவசாய குடும்பத்திலேருந்து வந்து நாங்கள் ஹல்லேலூயா விவசாயம் அந்த டைமிலே அவர்கள் விதைக்கிறார்கள், எங்களுடைய குடும்பத்தவர்கள் விதைப்பார்கள். பிறகு மண்ணுக்கு போய் நாங்கள் இல்லை நீ விதைக்கவே கூடாதுன்னு சொல்லி, நீ அறுவடையை நீ வரவே கூடாதுன்னு சொல்லி எவ்வளவுதான் தலைகளாய் நின்றாலும் கூட அறுவடை வந்துதான் தீரும். ஹல்லேலூயா. அதே போல் தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவானவனுக்கு விதைக்கின்ற விதைகளுக்கு அறுவடையை தடுக்க முடியாது. சத்துருவானவனுக்கு அறுவடையை தடுக்கிறதுக்கு அவனுக்கு எந்தவித சக்தியும் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. அறுவடை வந்துதான் தீரும். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த குருடனை அவர்கள் அதட்டுகிறார்கள். இன்னும் என்ன செய்கிறான்? ஆண்டவரே இறங்குமாறு சொல்லி இன்னும் நோக்கி கூப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட என்னுடைய வாழ்க்கையிலே கூட ஹல்லேலூயா பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் நோக்கி கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, கணவனுக்காக, பொருளாதார காரியங்களுக்காக. ஹல்லேலூயா. நான் சில விட இரவு நேரத்தில் பாருங்கள், எழும்பி கீழே வருவேன், மேலே வருவேன். பாசல் நித்திர கொள்கிறாரு நித்திர கொள்ளவில்லை எனக்கு தெரியாது. ஆனால் நான் எழும்புவேன், மனது அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கண்ணை மூடிக்கொண்டு வெளியில் சத்தம் பெறாமல் துதிப்பேன். போய் சில விட முழங்கால் போட்டு 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு முன்பாக அபயமிடுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன சொல்லி சொன்னால், நான் விதைத்தான் நான் அறுவடையை என்ன செய்யலாம்?
ஹல்லேலூயா. தைரியமாய் நின்று போராடலாம், தைரியமாக நான் நிற்கலாம். விதைக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஹல்லேலூயா அறுவடையை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், கலாத்தியர் புத்தகத்திலே பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஹல்லேலூயா. விதி என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அறுவடையை கொண்டு வருகின்ற காரியம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் விதைகள். ஹல்லேலூயா. இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற வேளையிலே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அங்கே சொல்லுகின்ற காரியம் பாருங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடும் அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்டவர்களை சீர்வருந்த பண்ணும்படி நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவீர்களாக. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது ஹல்லேலூயா அது விதை, மற்றவர்களுக்காக நாங்கள் செய்கிற விதை. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், சூம் பிரேயரில் ஒவ்வொருவருக்காக நாங்கள் கையெடுக்கிறோம். நீங்கள் வருகிறீர்களோ வரவில்லையோ ஹல்லேலூயா, ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் கையெடுக்கிறோம். ஏனென்றால் அதை நாங்கள் விதைகளாக விதைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அவன் தன் சுயகிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நான் சிலவளை யோசித்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் வாயை திறந்து சொல்ல மாட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாயை திறந்து தங்களுடைய தேவைகளை உங்களுக்கு சொல்லவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஊழியக்காரருடைய பாரத்தை நாங்கள் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த ஒரு விதவை என்ன செய்கிறாள்? அங்கே எலியாவுக்கு அவள் ஒரு விறக பொறுக்கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த எலியா சொல்லுகிறான், அங்கே முன்பு ஒரு அடியை செய்து கொண்டு போய் என்னிடத்தில் வான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ அவள் சொல்லுகிறாள், என்னிடத்தில் இருப்பதோ அங்கே 2 விறகும் ஒரு கொஞ்சம் மாவும் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கட்டும், ஆனால் நீ முதலாவது என்னிடத்தில் அந்த அடையை கொண்டு வான்னு சொல்லுகின்ற வேளையிலே யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அடையை சாப்பிடுகிறார். ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு இதே நான் சிலவிட நான் யோசிப்பேன், ஹல்லேலூயா, இதை நான் சொல்லுவதா வேண்டாமா என்று. ஊழியக்காரர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. வேத வசனத்தை தான் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதை சொன்ன உடனே யோசிக்கக்கூடாது, ஏதோ நவமிக்கு அங்கே ஏதோ ஆசை வந்து விட்டது என்று. ஹல்லேலூயா. சில பேர் சிந்தித்து பார்ப்பார்கள். ஆனால் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது கூட நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி என்கின்ற ஒருவன் நிமித்தம் அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்தால் அதற்கு ஒரு பலன். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ, நான் தாயார் சொன்னது போல, முற்பகல் செய்யின் பிற்பகல் அது விளையும். முற்பகல் எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் விதைப்பீர்களாக இருந்தால் ஆவிக்குரிய பலன் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அந்த சுல்தான் பர்வீன் சொல்லி ஒரு சகோதரி, அவர்களுடைய இதை பார்க்குறீர்களோ தெரியல. சில விட நானும் பார்ப்பேன். ஹல்லேலூயா. பார்த்துட்டீங்கள். அதனுடைய இப்போ உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன். என்ன செய்வாள்னு சொன்னாலாம், இந்த மனைவி இளம் வயதாக இருக்கின்ற வேளையிலே கணவனுக்கு நல்ல இளம் வயதாக இருக்குன்னு தானே திமிராக இருப்பார். என்ன அப்போது அவளுக்கு சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும்
அவள் என்ன செய்வாளான்னு சொல்லி சொன்னா ஒரு மாலை போல எல்லாத்தையும் கோத்து வச்சிருப்பாளாம். ஒரு மனைவி என்ன செய்வாள் என்றால் அந்த இளம் வயதில் கணவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்ன செய்வாள், மாலை போல கோத்து வைத்திருப்பாளாம். அதுக்கு பிற்பாடு ஒரு வயது வரும், கணவனுக்கு இயலாத ஒரு தன்மை வரும். அப்போது ஒவ்வொரு மாலையில் கோத்து வச்சிருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டுவாளாம். இது இப்படி செய்தீங்களோ, இப்படி செய்தீங்களோ, இப்படி சொன்னீங்களோ. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்ல, இது பயங்கரமான, இது அஞ்ஞானிக்கும் பொருந்தும் எங்களுக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. எனக்கு 2 மாமிமார்கள். ஹல்லேலூயா. பெரிய மாமி, சின்ன மாமி, 2 பேரும் பயங்கர வாய். ஆனால் என்னுடைய தாயார், ஹல்லேலூயா, என்னுடைய தாயார் மிகுந்த சகிப்போடு தன்னுடைய குடும்பத்தை வளர்த்தவர்கள். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னுடைய மாமிமாற்ற பிள்ளைகள் அவர்கள் தங்கள் தாய்மாரை பற்றி நல்லது சொல்ல மாட்டார்கள். ஆனால் என்னுடைய சகோதரங்கள், என்னிலிருந்து என்னுடைய சகோதரங்கள் எல்லோரும் என் தாய் மரித்து விட்டார்கள். இன்றைக்கும் என் தாயை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். என் தாய் இப்படி செய்தான், என் தாய் இப்படி செய்தான். என்னுடைய தாயார் செய்தது அவ்வளவு. ஹல்லேலூயா. ஆனால் தாயாரும் எங்கள் பெரிய மாமி, சின்ன மாமி, நாங்கள் எல்லோரும் ஒரு 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 காணிக்கிலே நாங்கள் சிறிய வயதில் இருந்திருக்கிறோம். என்னுடைய சகோதரி பிறந்ததுக்கு பிற்பாடு தான் நாங்கள் வீடு மூவ் பண்ணினோம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய 2 மாமிமாரும் என்னுடைய தாயாரை போட்டு நெருக்குவார்களாம் வார்த்தையாலே. ஹல்லேலூயா. என் தாயார் ஒன்றுமே சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 2 மாமிமாரும் மரித்தது எப்படின்னு சொல்லி சொன்னால், என்னுடைய பெரிய மாமி ஒரு 45-50 வயதில் ஸ்ட்ரோக் வந்துட்டுது. ஹல்லேலூயா. கால்கையெல்லாம் இழந்து விட்டா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மாமனும் போட்டு அடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்கள் ஏழியாக மரித்தார்கள். சின்ன மாமி நான் இருக்கின்ற வேளையிலேயே 1-1.5 மாதம். ஹல்லேலூயா. அவர்களும் ஸ்ட்ரோக் வந்து எரியுது என்று கத்திக்கொண்டே இருந்தாவே தவிர அவர்களுடைய சாவும் அகோரமாக தான் இருந்தது. ஆனால் என்னுடைய தாயார் 3 நாட்கள். ஹல்லேலூயா. முதலாவது நாள் அவருக்கு வருத்தம் வந்தது. அடுத்த நாள் படுத்தா, அடுத்த நாள் விடியற் காலையில் போயிட்டா. ஹல்லேலூயா. ஆனபடினா எதை சொன்னார், இது எல்லாம் விதை. ஹல்லேலூயா. இது அந்நியனுக்கும் பொருந்தும், அஞ்ஞானிக்கும் பொருந்தும். ஏன் சிலவளை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் அஞ்ஞானி நல்லா இருக்கிறார் என்று. அவன் விதைத்த விதை. ஹல்லேலூயா. அவன் விளங்கினானோ விளங்கவில்லையோ. ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். ஏன் ஆண்டவரே இப்படி செய்தீர்னு சொல்லி அவர் கேட்க மாட்டார். நீங்கள் ஒவ்வொருவருக்காகவும் விதைக்கின்ற ஃபேமிலி டேன்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் நீங்கள் சாப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஃபேமிலிக்காக நாங்கள் நிற்க வேணும்னு சொல்லி நீங்கள் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதுக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே சகோதரி தவத்தினுடைய பிறந்த நாள். நான் என்னுடைய Zoom பிரேயரில் சொன்னேன், அந்த சகோதரிக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். உங்களால் முடிந்தது 1 மில்லியனாலும் கார்டிலே ஹல்லேலூயா ஐ லவ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதி கொண்டு வந்து கொடுங்கள் என்று. ஹல்லேலூயா. என்ன அந்த சகோதரி போகின்ற பாதைகள் எங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படின்னா எதை செய்தாலும் அது ஒரு விதியாக நினைத்து பாருங்கள். மற்றவர்களுக்கு செய்கின்ற விதைகள். ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். ஹல்லேலூயா. தன் மாம்சத்திலே விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவி அறுப்பான். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு மாம்சம் இருக்கிறது தானேன்னு சொல்லி வாயாலே வெட்டலாம், கையால் வெட்டலாம். ஹல்லேலூயா. இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல வேணும். கடந்த கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் என்னுடைய மகனை நான் கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஹாஸ்பிட்டலில் போனால் அவனுக்கு மயக்க மருந்து அங்கே கொடுத்து செய்தார்கள். நான் தாய். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளையை பார்க்கின்ற வழியில் எனக்கு முன்பாகவே அவன் என்ன செய்தான், அப்படியே மயங்கி படுத்திருந்தான். அதுக்கப்புறம் சிலை நீத்தி அவனுக்கு அந்த சர்ஜரி செய்தார்கள். செய்துவிட்டு நான் வீட்டை வருகின்ற வேளையிலே என்னுடைய இருதயம் கொந்தளித்து போயிருந்தது. என்னுடைய இருதயம் குழம்பி போயிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் ஏதோ செய்கிறாருன்னு சொல்லி அவர் ஒன்றுமே செய்யவில்லை. எனக்குள்ளே ஏற்கனவே ஒரு குழப்பமும் வேதனையும். ஹல்லேலூயா. என் பிள்ளை இப்படி இருக்கிறானே. ஹல்லேலூயா. எனக்கு ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கிறீர், என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஆண்டவர், எனக்கு முன்பாக இப்படி இருக்கிறானே சொல்லி அந்த குழப்பத்தின் மத்தியில் பாருங்கள், அவர் எனக்கு ஒரு பிரச்சனையும் செய்யலை. ஆனால் நான் அந்த நேரத்தில் என் சூழ்நிலையை மறந்து ஒரு காரியத்தை செய்து விட்டேன். அப்போ பாஸ்டருக்கு சரியான கோபமாக வந்துடுது. ஹல்லேலூயா. ஆனால் நான் செய்த பிள்ளையை நான் யோசித்து பாஸ்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். ஏன் மன்னிப்பு கேட்குறேன்? ஹல்லேலூயா. அந்த கோபத்தை நானும் சாதிச்சு கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா.
நானுமா இவர் கதைக்காமல் இருந்தால் எனக்கு என்ன? அப்படித்தான் ஒரு சகோதரி கேட்டா, கணவன் கதைக்காமல் இருந்தாலே என்ன? அது நல்லது தானே. எனக்கு அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நான் ஜெபிக்கிறவள். ஹல்லேலூயா. என் குடும்பத்திலே நான் பாசமுள்ளவள். என் குடும்பத்துக்காக நான் பாடுபடுகிறவள். என் திருச்சபைக்காக நான் திருச்சபையை நோக்கி பார்க்கிறவள். எப்படி நான் ஜெபிப்பேன்? எப்படி ஆண்டவரிடத்துல முன்பு சொல்லுவேன்? ஹல்லேலூயா. என்னுடைய மனசாட்சி ஹல்லேலூயா நல் மனசாட்சியா இருக்க வேணும். அப்போதானே நான் ஆண்டவரிடத்துல போய் நான் கேட்கலாம். ஆண்டவர் இல்லை என்றால், இந்த ஜெபம் இல்லை என்றால் நான் செத்ததுக்கு சரி. ஹல்லேலூயா. ஆனால் அப்படின்னு போய் பாஸ்டரை ஹக் பண்ணி, நான் செய்தது பிள்ளை, ஹல்லேலூயா, என்ன நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னுடைய சூழ்நிலையை பற்றி நான் அவருக்கு சொல்லவில்லை. என்னுடைய சூழ்நிலை அவ்வளோ தூரம் நான் கலங்கி போயிருந்தேன். ஹல்லேலூயா. ஆனால் அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை சொன்னேன், எங்களுடைய குடும்பத்துக்காகப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்களுடைய வருமானங்களுக்காக, ஹல்லேலூயா, எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நான் தான் என்னை தாழ்த்த வேணும். ஹல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? தேவ கிருபையை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. ஆனால் அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அறுவடை ஒன்று என்று இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட கூடாது. என் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நாங்கள் அந்த அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். சொல்லுங்கள், அந்த ஏற்ற காலத்தில் நான் அந்த அறுவடையை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்காக, என் திருச்சபைக்காக, என் பிள்ளைகளுக்காக, ஹல்லேலூயா, நான் எதை விதைக்கிறேனோ அந்த அறுவடையை நான் நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இப்போ பாஸ்டர் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வந்து சாப்பாடுகள் போடுறார். அவருடைய வாழ்நாள் காலத்தில் ஒருவேளை நான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்நாள் காலம் முழுவதும் அவருடைய அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எந்தவித குறைவும் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அது தேவன் அவரை ஆசீர்வதிப்பேன். விதை, இதெல்லாம் விதை. ஹல்லேலூயா. ஆகியால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஊழியக்காரர் ஒரு காரியத்தை சொல்லுகின்ற வேளையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறார்களே தவிர, ஹல்லேலூயா, உங்களுடைய ஆத்திரத்தில், வெறுப்பில், கசப்பில் சொல்லுவதல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். இப்படியா அவருக்கு எங்களுடைய இருதயம் தெரிந்திருக்கிறபடினா தான் இந்த அழைப்பு இருக்கிறது. அப்படி இல்லாட்டி எங்களை அழைத்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கு போகிறீங்க, டீச்சிங் வேலைக்கு டீச்சிங்குக்குரிய அந்த தகமை இருந்தால் தானே ஹல்லேலூயா அவர்களை டீச்சராக வேலை வைப்பார், கிளாக்காக வேலை வைப்பார், கவுண்டனா, டாக்டரா. ஹல்லேலூயா. அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எதை செய்தாலும் தேவனுடைய சன்னிதானத்திலே நின்று, ஹல்லேலூயா, தேவனுக்காக நாங்கள் விதைக்கின்ற வேளையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஒரு வசனம், ஹல்லேலூயா, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே எறும்பை குறித்து தேவன் சொல்லுகிறார். எறும்பு, ஹல்லேலூயா, எறும்பு என்ன செய்யுமாம்? எறும்பு என்ன செய்யும் அந்த காலங்களிலே? ஹல்லேலூயா, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஹல்லேலூயா. எறும்பு என்ன செய்யும்? ஹல்லேலூயா. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும். ஹல்லேலூயா. எறும்புக்கு தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை, பிரபுவும் இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறான்? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஒருவர் சொன்னார் என்று சொன்னால், இந்த நம்முடைய ஊரில் தான் நாங்கள் பார்க்கலாம். இங்கே கனடா தேசத்திலே அந்த எறும்பு தொடர்ந்து ஒரு ஊர்வலமாய் போய் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன துணிக்கியாய், வெள்ளை சின்ன சின்ன துணிக்கியாய் கொண்டு எறும்பு ஒன்றுக்கு பின்னாலே ஒன்றாய் ஓடிக்கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த முதல் கொண்டு போன எறும்புகள் என்ன செய்யும்? மற்ற பக்கத்திலே அது நிறையாய் வந்து கொண்டிருக்கும். யார் சொல்லி கொடுத்தது இப்படி நிறையாவா என்று? ஹல்லேலூயா. ஆனால் அது வருகின்ற வேளையில சொல்லுமாம், அந்த அந்த பண்டகசாலை, அது அந்த நிலத்துக்கு கீழே தானே வைத்துக்கொள்ளும். அந்த பண்டகசாலை, அந்த முதலாவது பண்டகசாலை நிரம்பி விட்டது, இப்போ 2வது பண்டகசாலையிலே கொண்டு போய் வையன்னு சொல்லுமா. ஹல்லேலூயா. எறும்பு. ஆனபடினால் இந்த எறும்பு என்ன செய்யும்? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் முடங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வருமா. ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், எறும்பினிடத்திலே போய் நாங்கள் என்ன செய்ய வேணும்? கற்றுக்கொள்ள வேணும். ஸ்ரீதேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா.
ஆனபடினால் அது கோடை காலத்தில் என்ன செய்யும்? தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுவடை காலத்தில் தனக்கு தானியங்களை சேர்த்து வைக்கும். அறுவடை காலம் வருகின்ற வேளையிலே சேர்த்து வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் பாஸ்டரிடம் வருகின்ற வேளையில் சொன்னேன், ஹல்லேலூயா, சேர்ச்சில் நாங்கள் ஒரு அக்கௌண்ட்டை போட்டு அதனுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நாங்கள் சேர்த்து வைக்க வேணும்னு சொல்லி, ஹல்லேலூயா. அநேகம் பேர் நாங்கள் சேர்த்து வைக்கிற யோசனை எங்களுக்கு வருகிறது இல்லை. ஹல்லேலூயா. சேர்த்து வைக்க பழக வேண்டும். 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து ஆண்டவர் என்ன செய்தார்? 5000 பேரை போஷித்து மீதம் எடுக்க வைத்தார். அந்த காலத்தில் என்னுடைய தாயார் சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் அரிசி போடுகின்ற வேளையில், உலையில் அரிசி போடுகின்ற வேளையில் ஒரு கை அரிசி எடுத்து வைத்து கொள்வார்கள். அரிசி இல்லாத நேரத்தில் என்ன நடக்கும்? ஹல்லேலூயா, அந்த அரிசி எடுத்து சமைப்பார்கள். இன்றைக்கும் திருநெல்வேலி பக்கங்களே அப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடியா சேர்த்து வைக்கின்ற பழக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காக மற்றவர்கள் கோவிக்கக்கூடாது, சேர்த்து வைக்க வேண்டும். எப்படியாவது ஒரு அக்கௌண்டில் ஒரு ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறார், உன் களஞ்சியங்களிலும், ஒரு களஞ்சியம் என்று சொல்லவில்லை, ஒரு பேங்க் அக்கௌண்ட் சொல்லவில்லை, களஞ்சியங்களிலும். ஹல்லேலூயா. பாருங்கள், இது விதைக்காதவர்களுக்கு தெரியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, சில பேரை பாருங்கள், கணவர் கொடுக்கிறவராயிருப்பார், மனைவிக்கு அந்த விதைக்கிற அந்த யோசனையே இருக்காது. அல்லது மனைவி கொடுக்கிறவளாயிருப்பாள், கணவனுக்கு அந்த விதைக்கிற அந்த அந்த தன்மையே வராது. ஹல்லேலூயா. பாவம் ஆண்டவரும் பார்த்து என்ன செய்கிறார்? அந்த விதைக்கிற ஒருவராலே அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, விதைக்கிறவனுக்கு விதியை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், விதியை அளித்து அதை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அந்த அறுவடை நிச்சயமாய் கர்த்தருடைய காதிலே வந்து எட்டும். நீங்கள் விதைத்த விதைகள், அந்த அறுவடைக்குரிய ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வேளையிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய ஜனங்களை நீங்கள் நடத்த விடமா செபிக்கிறோம். இந்த ஆண்டவரே தேவனே, இந்த ஸ்னோ காலங்களிலும் உம்முடைய ஜனங்கள் வந்து அந்த விதைகளை விதைத்திருக்கிறார்கள் ஐயா ராஜா. தகப்பனே, அதற்குரிய பலனை நீர் ஆண்டவரை கொடுக்கும்படி செபிக்கிறோம். அந்த அறுவடை ஆண்டவரே, அந்த அறுவடைக்காரருடைய அந்த கூக்குரல் உம்முடைய காதில் எட்டி இருக்கிற தகப்பனே, நிச்சயமாய் நீர் பதில் செய்வீர். அதற்காக நன்றி சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்.